கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்கள் மத்தியிலே அடியனை கொண்டு வந்த தயவுக்காக கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவராக இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். என்னை அன்பாய் அழைத்த சார்ல்ஸ் பிரதருக்காக, குடும்பத்தாருக்காக, தாயாருக்காக, லிண்டன் பிரதர், அவருடைய துணைவியார், பிள்ளைகளுக்காக, இங்கே இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். உங்கள் இனிய முகங்களை பார்ப்பது மிகப்பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் வித்தியாசமான இடத்துல பிறந்திருக்கலாம், வித்தியாசமான இடத்துல வளர்ந்திருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், நாம் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமா இருக்கிறோம். அதுக்காக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரே குடும்பம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குடும்பத்துல எந்த வித்தியாசமும் இல்லவே இல்லை. இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது, நம்முடைய பாவங்களை நீக்கி இருக்கிறது. எனவே தூரத்திலிருந்து நம்மை அன்பாய் நேசித்து கவனித்துக் கொண்டு சார்ல்ஸ் பிரதருக்காக நன்றி சொல்றேன். உள்ள வந்தோடனே வெல்கம் டு அவர் மெசேஜ் போட்டார். தேங்க்யூ. எல்லாம் அவர் இப்போ தூங்காம பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எனவே சார்ல்ஸ் பிரதருக்காக நன்றி. காட் பிளஸ் யூ டியர் பிரதர் சார்ல்ஸ். சகோதரி பிள்ளைகளுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். எங்கள் ஜபங்கள் எப்பொழுதும் உங்களை தாங்கும். இந்த கெத்செமனே ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். ஊழியம் செய்வது சாதாரணமான காரியம் இல்லை. இது 116வது அத்தியாயம். அல்லேலூயா. எனவே 116 கர்த்தர் காண செய்திருக்கிறார். தேவ பிரசாத் ஐயா மறக்க முடியாது. அவருடைய ஜபங்கள், அவருடைய அன்பு, அவருடைய அக்கறை, அவருடைய பாசம், நம் மீது கொண்ட நேசம், இந்த ஊழியத்துக்கு அவர்கள் செய்த தியாகங்கள் சொல்லி முடிக்க முடியாது. அவருடைய பிரயாசம், அவருடைய ஜபம், அவர் விதைத்த விதை இன்னைக்கு அறுவடையாய் நாம் அறுத்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கண்ணீரின் ஜபம். நான் வந்த ஆரம்பத்தில் லிண்டன் போது இவ்வளோ பேசவே மாட்டார். அவர் ஒன்று ட்ரம்ஸில் உட்காருவார், அங்கே உட்காருவார். இப்போ பேச விட்டா எப்போ முடிப்பார் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஐயா சும்மா விளையாட்டுக்கு சொன்னதை பார்த்துக்காதீங்க. அவ்வளோ விஷயம் உள்ள வச்சிருக்காரு சொல்ல வரேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நடத்தும் நினச்சி நீங்கள் மெசேஜ் அவரே கொடுத்துருவார் போல. நம்ம உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு தான் போகிறோம். ஆனால் கர்த்தர் பயன்படுத்துகிறார். நல்ல ஒரு தேவதாசர், மெய்யா ஒரு விசேஷ அபிஷேகம் அவர் மேலே இருக்குது. கர்த்தர் சீக்கிரத்தில் அவரை இன்னும் ஊழியத்தில் அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் கர்த்தர் கொண்டு போக போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன பேசணுன்ட்டு ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி ஒரு சப்ட்ராக்ட் ஆனேன். ஒரு இது பேசலாம் அது பேசலாமோ ஆவியானவர் அவர் மூலமா நான் என்ன எழுதிட்டு வந்தேனோ அதையே ஒரு வார்த்தை பேசணுன்னே அவருக்குள்ள கிரியை செய்கிற ஆவியானவர் எனக்குள்ளேயும் கிரியை செய்கிறார். ஒரே ஆவியானவர் நம்ம மத்தியில வேலை செய்கிறாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்காக கையை தட்டி ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எனவே கர்த்தர் சகோதரனை பயன்படுத்த ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. சோத்திரம். யாரெல்லாம் அந்த கீபோர்டில் உட்காராங்களோ, ட்ரம்ஸில் உட்காராங்களோ அவங்களாம் கர்த்தர் விடவே மாட்டார். அங்கேருந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து இங்கே கொண்டு வந்துடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை எப்போ இங்கே கொண்டு வருவார் தெரியாது. சோத்திரம். எனவே உங்கள் பிள்ளைகளை நல்லா மியூசிக் வாசிக்க விடுங்க. அவங்க இல்லைன்னா வேற எதையாவது லைனில் போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள கர்த்தருக்குள்ளேயே நீங்கள் கொண்டு வரணும்னா அவங்கள சின்ன வயசுலேருந்தே அவங்கள நல்லா இசை வாசிக்க, பாட கர்த்தருக்குள்ள அவங்கள வளர்த்து விடுங்க. அப்போ இந்த உலகம் என்னதான் எடுத்தாலும் பிசாசு பக்கம் ஆண்டு போகவே விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் இந்த நாளில நம்மை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதம்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதம்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இலை பாருதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. சென்று பாடுவோம். இலை பாருதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே.
தேடி வந்திருக்கிறோம், உங்க சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். ஆவியானவர் என்னோட பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்க. வார்த்தைக்கு எதிரடியாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி அவையின் மீது நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மனக்கண்களை திறந்தருளும், எங்கள் செவிகளை திறந்தருளும், எங்கள் இருதயத்தை திறந்தருளும். திரு வசனமாகிய விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நிலமாக எங்கள் இருதயத்தை மாற்றுங்க. உணர்வுள்ள இருதயம், நன்மையுள்ள இருதயமாய் வசனங்களை பேணி காத்து பலன் தர உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்களோடு பேசும். உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி. எங்க மத்தியில் உலாவி வருகிறதற்காய் கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த பாடல் என்ன பாட்டு பாடும் போது ஆண்டு இந்த பாடலை இங்க உட்கார்ந்த போது கர்த்தர் தந்த இதை பாடி வசனத்துக்குள்ள செல்ல கர்த்தர் நல்லவர். ஆமென். என் கூட எங்களுடைய உடன் ஊழியர் ஜாஷ்வையா வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு காலை 5 மணி ஜபத்துல இந்த ஜபத்துக்கு வருவாரு தெரியாது, ஆனா 5 மணி ஜபத்துல ஐயா ஜோம் பண்ணார். இன்னைக்கு போற மரமணர் மீட்டிங்காக ஜோம் கடைசி அவரே என் கூட வந்திருக்கார். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. எனவே கடைசி ஜபத்தை ஐயா அவங்க செய்வாங்க. செய்தி முடிச்ச பிறகு வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இந்த ஜபத்துக்காக நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாரும் தெரிந்த பரிச்சயமான ஒரு பகுதி தான் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இந்த ஜபத்துக்கென்று நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு தந்த குறிப்பான ஒரு வார்த்தையா இருந்தது. வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார்கள். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த நாள் செய்தியின் தலைப்பு டூ இட். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். டூ இட். தேவன் சொல்லுவதை செய்வதற்கு தாமதிக்காதீர்கள். தேவன் சொல்லுவதை செய்வதற்கு காலம் தாழ்த்தாதீர்கள். தேவன் சொல்லுவதை செய்வதற்கு தயக்கமோ அல்லது அன்பானவர்களே தாமதம் செய்து கீழ்ப்படியாமையாயினால தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இழந்து விடாதீர்கள். இன்றைக்கு ஒரு பெருங்கூட்டம் இயேசுவின் தாயை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் தாய் தன்னிடத்துல வந்தவர்களை இயேசுவின் பக்கமாய் திருப்பி இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போக விரும்பல. குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாற, அவமானம் மாற, இல்லாமை இயலாமை, அன்பானவர்களே இவைகள் எல்லாம் மாறுவதற்கு சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மதிய வேளையில ஒரு சில குறைவுகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஒரு சில தேவையோடு வந்திருக்கலாம், ஒரு சிலர் சில விதமான அவமானங்கள், நிந்தனைகள், எப்படி என்னுடைய எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்று பலவிதமான ஏக்கத்தோடு கவலையோடு வந்திருக்கலாம். இந்த யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கானாவூர் கல்யாணத்தை செய்த முதல் அற்புதத்துல 3 பகுதிகளை நாம் பார்க்கிறோம். முதல் பகுதி, ஆண்டவராகிய இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது இயேசுவை நாள்தோறும் அழைக்க வேண்டும். லெட்ஸ் வெல்கம் ஜீசஸ். லெட்ஸ் இன்வைட் ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே வாங்க. ஒவ்வொரு நாளும் இயேசப்பா நீங்க என்னோட வாங்க. நீங்க என்னோட வந்தால் நாங்கள் விசேஷமானவர்கள்னு யாத்ரா 33 அதிகாரத்துல மோசே தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான். அன்பாளர் 80 வயது அவனுக்கு. மோசேக்கு எத்தனை அனுபவங்கள், தேவனை முகமுகமாய் பார்த்த அனுபவங்கள், தேவனோடு பேசின அனுபவங்கள். ஆனாலும் மோசே ஜெபிக்கிறார், நீர் எங்களோடு வராமல் போனால் இந்த இடத்தை எங்களை கொண்டு போகாதிரும் ஆண்டவரே. நாங்க ஒவ்வொரு மூமெண்ட், எவ்ரி இன்ச், ஒவ்வொரு மூமெண்ட், ஒவ்வொரு அசைவும் நீங்க இல்லாம நாங்க போக மாட்டோம். வானத்தையே நோக்கி பார்க்கிறார் மோசே. மேகம் எழுந்தருளினால், மேகம் நகர்ந்தால் நாமும் நகர்வோம். மேகம் தங்கினால் நாம் அதை அமர்வோம், அங்கே தங்குவோம். நாம் வானம் பார்த்த பூமியாக, பரத்தை நோக்கி பார்த்த தேவ பிள்ளைகளா இருக்க வேண்டும். நமக்கு இருக்கிற குறைவுகள் மாறணுமா, அவமானம் நீங்கணுமா, தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா, நம்முடைய கண்கள் பரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அதனால்தான் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆங்கிலத்தில் இன்னும் அழகா சொல்லப்படுறேன், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக, அதை விட மேல். காரணம், ஒத்தாசை தாவீதுக்கும் அரண்மனைக்கு வருவதெல்லாம் லெபனோன் மலைகள், சுற்றிலும் இருக்கிற மலைகள்ல இருந்து
பயிர்களும் அன்பாளர்கள் காய்கறிகளும் பழங்களும் வருது. எனவே எல்லாரும் மலையை நோக்கி பார்த்தாங்க. ஊட்டி மலையிலேருந்து வருமா, கோயம்புத்தூர்ந்து கோவை பழமுதிர் சாலையில நமக்கு வருமா? இப்படி பழத்தையும் மலை அல்ல, மலைகளை உண்டாக்கின தேவன், மலைகளை விட மேலான தேவன். எனவே நம்முடைய வாழ்க்கையில முதல் காரியம் அற்புதம் நடக்குனா, லெட்ஸ் இன்வைட், லெட்ஸ் வெல்கம். இயேசுவை வாங்க ஆண்டவரே, நீங்க என்னோட வாங்க, நீங்க என்னோட வந்தா நான் விசேஷமானவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க விசேஷமானவங்க. அல்லேலூயா. இயேசு யாரோட இருக்கிறாங்களோ அவங்களாம் விசேஷமானவங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு யாரோட இல்லையோ அவங்க பெரிய விஐபி, அதான் அது 0P தான். அல்லேலூயா சொல்லுங்க போலாம். அது ஜிஜிபி, ஜிலேபி. அல்லேலூயா. இயேசு நம்மோட வந்தார்னா நாம் விஐபி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஜீசஸ். இயேசு நம்மோடு கூட இருப்பார்னால நம்ம போகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். இங்க அற்புதம் நடக்கணும்னா குறைவு வரும், தேவைகள் வரும்னா நினைச்சு பார்க்கல. ஆனா 2ஆம் வசனத்துல யோவான் 2:2 வாசிக்கும் பொழுது இயேசுவையும் அவருடைய தாயாரோட சீஷர்கள் எல்லாம் அந்த திருமணத்துக்கு அழைத்திருந்தார்கள். பால்யாங்கிச்சோடைய வெற்றிகரமான ஊழியத்தின் ரகசியம் அவர்கிட்ட கேட்டாங்க. ஐயா, உங்கள் ஊழியங்கள் ஆசியால உலகத்திலே மிகப்பெரிய சபையை ஸ்தாபித்த மகா பெரிய தேவதாசன் பரிசுத்தவான், அவரிடத்துல கேட்டாங்க, உங்கள் ஊழியம் ஆசிர்வதிக்கப்பட்ட ரகசியம் என்ன? அவர் சொன்னார் 3 பாயிண்ட் சொன்னார். 3 பாயிண்ட் எல்லாம் பேனா எடுத்துக்கிட்டாங்க, நோட்ஸ். முதல் பாயிண்ட் என்னாரு? ஜபம்னார். ஜபம். 2வது பாயிண்ட் சொல்றேன், ஜபம்னார். ஜபம். ஓகே. 3வது பாயிண்ட் ஜபம். ஒவ்வொரு நாளும் காலையில சொல்றேன், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊழியத்தை செய்வோம். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து விசிட்டிங் போவோம். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஜனங்களுக்காக ஜெபிப்போம். இன்னைக்கு நாம் இருவரும் சேர்ந்து ஆலயத்துக்கு போய் ஊழியத்தை செய்வோம். அன்பானவரே, பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு சக்தி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பர்சன், ஒரு ஆள் தத்துவம் உடையவர். அன்பானவர் நம்மை போல அவர் மகிழ்ச்சியா வைக்க முடியும், நம்மை போல அவரை துக்கப்படுத்தவும் முடியும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்த கூடாது, அவரை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும், அவரோட பேச வேண்டும், அவர் நம்மோட பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் இயேசுவை அழைக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனத்துல ஆண்டவராய் இயேசுவை ஜப ஆலய தலைவனாகிய யவீரு இயேசுவை வருந்தி அழைக்கிறான். இயேசுவே, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும். எனக்கு 12 வயசுல ஒரு குமாரத்தி இருக்கிறா, ஒரே மகள் ஆண்டவரே. அந்த பிள்ளை துடிச்சுக்கிட்டு இருக்கிறா, சாகிற நிலவல மரண அவஸ்தையில இருக்கிறா என்று இயேசுவை வருந்தி யவீரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். ஆனா கூட்டிட்டு போன நேரத்துல இயேசு போய் சேர முடியல. காரணம், வழியில ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு, அங்கே அற்புதம் நடந்தாலும் மிகப்பெரிய கூட்டம், தாமதம் ஆகிட்டே இருக்குது. இவங்க போய் சேரத்துக்குள்ள நியூஸ் வருது, பாப்பா இறந்துட்டா. போதகரை என்ன பண்ணாதீங்க, வற்புறுத்தாதீங்க, போதகரை தொந்தரவு பண்ணாதீங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், யவீரு பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை அழைப்போம் என்றால் மரித்த சடலங்கள், மரித்து போயிருக்கிற ஜீவ ஆத்துமாக்கள் உயிரோட எழும்பும். கரங்களை போய் தெளிய சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உங்க சரீரத்துல சில பலவீனங்களை நீங்க உணர்ந்து போயிருக்கலாம், சில சூழ்நிலைகள் நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கலாம். ஒவ்வொரு நாள் ஏசப்பா நீங்க வாங்க ஆண்டவரே, ஆவியானவர் நீங்க வாங்க என்று அழைப்போம் என்றால் அங்க உயிர் பெறாதவைகள், மரித்து போன நிலைமை, சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற அவர் சர்வ வல்லவராய் இருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசுவை ஒரு சிலர் அழைத்தார்கள். மத்தேயுவை அழைத்து இயேசுக்கு போதனத்தை கொடுத்தார். லீதியால் பவுலை அழைத்து, ஐயா வெறும் ஆற்றங்கரையிலே ஜெபம் பண்ணிட்டு போறீங்க, என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டுக்கு வந்து போங்க அழைச்சாங்க. அழைச்ச இடத்துலலாம் அற்புதங்கள் நடந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான எம்மாவூர் சீஷர்கள் லூக்கா 24ஆம் அதிகாரத்துல எம்மாவூர் சீஷர்கள் இயேசுவை வருந்தி அழைத்தால், இயேசுன்னு தெரியல, அவர்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டது. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 28, 29 வசனத்துல இயேசு தம்மை அப்புறம் போகிறவர் போல காண்பித்தாராம். அப்படியே வழியில வந்துட்டு வழிபோக்கனை போல வந்து வழிபோக்கனை போலவே செல்ல அவர் தன்னை காண்பித்த பொழுது இவங்க சொன்னாங்க, இயேசுவை வருந்தி அழைச்சு வாரோம், பொழுது போயிடுச்சு, சாயங்காலமும் ஆயிடுச்சு, இருட்டுல எங்க போறீங்க, வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க சொல்லி இயேசுவை எம்மாவூர் சீடர்கள் அன்பாய் அழைத்து, அன்பான யார வீட்டுக்கு கெஸ்டா கூப்பிடுறாங்களோ அவங்க கையில தான் அப்பத்தை கொடுப்பார்கள். நீங்க இந்த அப்பத்தை பிட்டு கொடுங்க. இயேசு ஜீவப்பம் கையிலே மாம்ச அப்பத்தை ஏந்தி விட்ட பொழுது அவங்க மனக்கண்கள் திறந்தது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்பவே கை தட்டிங்க, தயவுசு கை தட்டாதீங்க, வச்சுக்கிங்க, நீங்களே வச்சுக்கிங்க. சோத்திரம். இந்த மாதிரி கை தட்டு பிசினாரித்தானா கஞ்சத்தானா? சோத்திரம். தட்டலாமா வேணாவா? சோத்திரம். கர்த்தருக்கு கொடுத்தா நல்லா முழுசா கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட 500 1000 கேட்டேன், கையை தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துறீங்க.
சோத்திரம். IPL கிரிக்கெட் நடக்குது, ஒரு 4 அடிச்சா தளபதி 4 அடிச்சிட்டாரியா. எமிமா இப்போ இந்த மாதிரி தான் ரொம்ப ஃபேமஸ் இல்ல, ஜெமிமாக்கு பெண்கள் கிரிக்கெட் தான். சோத்திரம். 4 6 நல்ல ஒரு வசனம் வரும், நீங்களே கை தட்டினா கத்த சந்தோஷப்படுவார். ராமேன் சொல்லுவோம் பார்க்கலாம். பிரசங்கிக்கிற எங்களுக்கு ஒரு பூஸ்ட் குடிச்சா மாதிரி. அல்லேலூயா. கவனிங்க. சோத்திரம். எம்மாவூர் சீடர்களுக்கு ஆண்டவர் அந்த அப்பத்தை வாங்கி பிட்டு கொடுத்த உடனே தான் அவங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம மனக்கண்ணெல்லாம் திறந்துடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஏராளமான நன்மைகள், மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், மறைக்கப்பட்ட சத்தியங்கள், இவைகள் எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்கள் இருதயங்கள் அப்படியே அன்பான உடைந்து போய் கலங்கி போயிருக்கிற இருதயங்கள், லூக்கா 24 அதிகாரம் 51 வசனத்துல 52 வசனம் வாசிக்கும். லூக்கா 24 32 வசனம் வாசிக்கும் போது கடைசி வரி சொல்கிறது, நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா. அல்லேலூயா. இருதயம் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். கொழுந்து விட்டு எரியணும். இன்னைக்கு நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியுதா? இல்ல. நம்முடைய இருதயம் கலங்கி போய் இருக்குது. சூழ்நிலையை கண்டு, பிரச்சனைகளை கண்டு. இயேசு மரித்து போனார் என்று இந்த எம்மாவூர் சீடர்கள் இருதயம் கலக்கத்தோடு இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் இயேசுவை அழைக்கும் பொழுது, தூய ஆவியானவர் அழைக்கும் போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவீர்கள். தேவ சமூகத்திலே தானாய் ஜெபிப்பீர்கள், தானாய் ஆராதிப்பீர்கள், தானாக ஊழியம் செய்வீர்கள். காரணம் இயேசு வந்துட்டா அங்க அற்புதங்கள் தானாவே நடக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே எங்கள் மத்தியில வாரும். ஆவியானவரே ஏசப்பா எங்க வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே. இந்த நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் இயேசு வருகிறேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். இயேசு நாமத்தால 2 பேர் 3 பேர் எங்க கூடி இருக்கிறார்களோ அவர் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மத்தில உயிர்த்தெழுந்த இயேசு தூய ஆவியா நம்மத்தில உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். எல்லா கைகளும் வைத்து சொல்லுவோம், வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் இயேசு ராஜாவே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். இந்த வரிகளை ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து சொல்லுங்க. ஆவியானவரே நீங்க வாங்க ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசுவே நீர் எங்கள் மத்தியில வாரும். அவர் வந்தால் எல்லா சூழ்நிலைகளை மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போமா? யாத்ராம் புஸ்தகம் 33 அதிகாரத்துல தேவனுடைய மனுஷனாய் மோசே ஜெபித்த ஒரு அற்புதமான ஜெபம். ஆண்டவரே நீர் வர வேண்டும், நீர் எங்களோடு கூட வர வேண்டும். ஸ்தோத்திரம். நீர் வந்தால் என்ன நடக்கும்? யாத்ராம் புஸ்தகம் 33 அதிகாரம் 16 வசனம் வாசிங்கள். நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா இப்படியே ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்துள் என்று விளங்கும் என்றான். அல்லேலூயா. உலகத்துல 1000 பேர் இருக்கலாம், 1000 கிறிஸ்தவம் இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்ல. உங்களோடு என்னோடு இயேசு இருக்கிறாரா? இயேசு வருகிறாரா? அவரை நம்ம அழைச்சோமா? அவரை அழைக்காம வரமாட்டார். அவரை நம்ம அழைக்கணும், கூப்பிடணும். ஆண்டவரே வாரும். பைக் எடுக்கும் போதெல்லாம், நீங்க டிராவல் பண்ணும் போதெல்லாம் கூப்பிடுங்க. ஆண்டவர் என்னோட வாங்க. ஆண்டவரே பொல்லாத ஆவிகள் நிறைந்த அசுத்தமான அன்பாளர் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாரும் ஆண்டவரே. அழைக்கணும், வருந்தி அழைக்கணும். இந்த எம்மாவூர் சீஷர்கள் இயேசுவை வருந்தி அழைக்கணும். நீங்க வந்துதான் ஆகணும், எங்களோட தங்கிதான் ஆகணும். அப்படி வருந்தி அழைக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.
இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. எப்பொழுதெல்லாம் பரிசுத்த திருவிருந்தில பங்கு பெறுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். பைபிள் இட் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு தகவல் சொல்லுவதல்ல வேதாகமம். வேதாகமம் இட் ஷுட் கிவ் அ ரெவலேஷன். உள்ளத்தில் இருக்கிற வசனங்கள் தீப்பிட்டு எரியணும். வசனத்திலுள்ள ஆழங்களை பார்க்க, படிக்க, புரிய ஆவியான உதவியை நாட வேண்டும். கரங்களை உபயோகத்திலே சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதங்கள் வேண்டும் என்றால் குறைவுகள் மாற வேண்டும். முதலாவதாக இயேசுவை அடையுங்கள், பரிசுத்த ஆவியை அடையுங்கள். இரண்டாவது குறிப்பு அதே யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல அன்பான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். குறைவு வந்த பொழுது அன்பானவர்களே 3ஆம் வசனத்துல திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார்கள். பாருங்க, குறைவு, அடுத்த வார்த்தை இல்லை. குறைவு இல்லை, குறைவு. ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவுன்னு எபேசியர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இயேசு சபைக்கு தலைவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நிறைவா இருக்கிறார். அவர் வரும் பொழுது குறைவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். நீங்க இப்போ சில பேர் மனக்குறைவோடு வந்திருக்கிறீங்க, ஒரு சில குறைவோட வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, நிறைவோடு செல்ல போறீங்க. விசுவாசிகள் மட்டும் கையை தட்டி ஏசப்பா மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம் அவர் நம்மத்தில் பிரசன்னமாய் இருக்கிறார். அவரை அழைப்போம். இரண்டாவதா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவரா இயேசுவிடத்துல பிரச்சனையை கொண்டு போன பொழுது இயேசு சொன்ன பதில் வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்துல. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. அற்புதங்கள் வேண்டும் என்றால் இரண்டாவதாக தேவனுடைய நேரத்துக்காய் காத்திருங்கள். காத்திருங்கள். வெயிட் அப்பான் காட். தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். காத்திருக்காமல் அற்புதங்கள் நடக்காது. சில நேரத்துல ஆண்டவர் இமீடியட்டா இன்ஸ்டன்டா பதில் தருவார். சில பதில்கள் உடனே கிடைக்கும். சில பதில்களை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்க வேண்டும். அது சில நேரத்துல சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், சில நேரத்தில் சில வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் அற்புதத்தை பெற வேண்டும் என்றால் இரண்டாவதாக தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். கரங்களை உபயோகத்திலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு ஒருபோதும் ஒரு நொடியும் முந்தி செய்கிறவரும் அல்ல, ஒரு நிமிடம் அவர் பிந்தி செய்கிறவரும் அல்ல. அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்ம வாழ்க்கையில குறைவு தெரியுமா? நிச்சயம் தெரியும். இல்ல என்று அவருக்கு தெரியுமா? தெரியும். ஆனாலும் அவருடைய நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு பிரச்சனை நமக்கு காத்திருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. காரணம், வீட்டுல டீ போட்டா 15 நிமிஷம் ஆகுது, போன் பண்ணா 3 நிமிஷம் டீ எடுத்து வந்து கொடுத்துட்றான். அல்லேலூயா. ஆப்ல வந்துடுச்சு எல்லாமே. சோத்திரம். ஆப்பு வச்சுட்டான். அல்லேலூயா. வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆப்பு வச்சுட்டான், எல்லாத்துக்கும் ஆப்பை கொடுத்துட்டான் போன்ல. ஒரு வீட்டுக்கு நான் போனா வாசல் டீயா காஃபியா, நாங்க டீ தான் கொடுங்க அண்ணன். பேசிக்கிட்டே என்ன கிச்சனுக்கு போல வருதுன்னாங்க. பார்த்தா ஒருத்தர் டிங்குன்னு பெல்லடிக்கா வீட்டுல அது குத்துட்டு போறான். அடப்பாவீங்களா, என்னங்க அண்ணா 13வது மாடியில ரெஸ்டாரண்ட் இருக்கு பாஸ்டர், இங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சப்போ அவன் வந்து கொடுத்துருவான். அம்மா நல்லா வருவீங்க, டீ போறது கூட மறந்துடுவீங்க போல, சமைக்கிறதா தான் ஏற்கனவே மறந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் டீ போறது கூட என்ன பண்ணிடுவீங்க, மறந்துடுவீங்க போல. அல்லேலூயா. உங்களை தானே சொல்லவே இல்லை, நீங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அங்க சொன்ன நான். சோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திருப்பது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். காரணம், எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஃபாஸ்டா சாப்பிட்டு வேகமா போய் சேர வேண்டியதுதான். ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, எல்லாம் இன்ஸ்டன்ட் பொராட்டா. இப்ப சூப்பர் மார்க்கெட்லாம் இன்ஸ்டன்ட் பொராட்டா, இன்ஸ்டன்ட் சப்பாத்தி, இன்ஸ்டன்ட் இடியாப்பம். தண்ணியில போடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. வெந்தா சோத்திரம், வேகாவிட்டாலும் சோத்திரம். அல்லேலூயா. இல்ல, இன்னைக்கு அவசர உலகத்துல போயிட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய சபைகள் நீங்க அப்படிதான். 1 மணி நேரம் ஆராதனா, 2 மணி நேரம் ஆராதனா, டாட்டா பாய் பாய் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் டிவியை பார்த்து போனை பாக்குறது, எல்லாம் உடனே. அன்பானது, கடைசி காலத்து எல்லாமே அவசர உலகத்துல போயிட்டு இருக்கோம். ஆனா தேவ சமூகத்துல கர்த்தரிடத்துல ஒரு அற்புதம் வேறணும்னா காத்துதான் இருக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயால வாசிக்கிற 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அன்பான ஆண்டவர் நமக்காய் காத்து இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 30:18. ஏசாயா 30. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார்.
கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி பார்க்கலாம். பாக்கியவான்கள் என்பதுக்கு ஆங்கிலத்தில் blessed, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங், காத்திருப்பது வீணல்ல. எந்த அளவுக்கு நீங்க நானும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உயர்வோம். கரங்களை உயர்த்தி பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தார். 75 வயசுல நான் உனக்கு பிள்ளையை தருவேன் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் எத்தனை வருஷம் ஆச்சு பெற்றுக்கொள்வதற்கு? 25 வருடம் காத்திருந்தார். 17 வயசுல யோசேப்புக்கு தரிசனம் கண்டார். அன்பாலே எல்லா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் வணங்குது, தானிய போதெல்லாம் வணங்குகிறது. ஆனா நிறைவேறியது 30வது வயசுல. 13 வருஷம் காத்திருந்தார். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? அற்புதங்களை பெறுவதற்கு இரண்டாவது நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நாம் காத்திருக்க வேண்டும். எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தை பெறுவதற்கு என்ன செய்தார், எப்படி காத்திருந்தார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசியுங்கள். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நானும் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய குறைவுகள் மாற வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய நேரத்துக்காய் காத்திருக்கணும். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்க சமூகத்துல காத்திருக்கிற கிருபை தாங்க. ஆண்டவரே, காத்திருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காத்திருக்கிறவர்கள் மேல ஆண்டவர் செவியை சாய்ப்பார். 64ஆம் அதிகாரம் ஏசாயா 64:4 வாசிக்கிறோம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களை, காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறவர்களை உலக தோற்றம் முதல் செய்ய யாரும் பார்க்காதவைகளை, யாருக்கு நடக்காதவைகளை அவருக்கு காத்திருக்கள் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசிகள் ஏசாயா 64:4 வாசித்து பாருங்கள். ஏனெனில் தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா. தேவசனம் 1-2-9 வாசிக்கும் பொழுது, தேவனே, உம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணல, காது கேட்கல, ஆனால் நமக்கோ தம்முடைய ஆவியினாலே நம்முடைய இருதயங்களை வெளிப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 64:4 காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். 1-2-9 அன்பு கூறுவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். அப்படின்னு அர்த்தம், அன்பு கூறுவர்களுக்கு காத்திருப்பார்கள், காத்திருக்கிறவர்கள் அன்பு கூறுவார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்துல நம்ம அதான் வாசி. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இந்த வசனம் தான் பிரதர் லிண்டன் நடத்திட்டு இருக்கும் போதே சொன்னாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அவர்கள் காக்காவை போல கூரை வரைக்கும் பறப்பார்கள். அப்படியா இருக்குது பைபிள் வசனம்? அப்படியா? சோத்ரம் ஐயா. பறவையிலேயே ராஜரீக பறவை கழுகு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றதெல்லாம் பாருங்க. மிருகத்திலேயே ராஜ மிருகம் சிங்கம். அதுக்கு ஒப்பாதான் உங்களை என்னையும் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நானும் சிங்கம், சிங்கம் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் நானும் கழுகு, காக்கா கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காக்கா குப்பை தொட்டியை நோண்டிக்கிட்டு இருக்கோம். சோத்திர காக்காக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்னது? ஆகாய டஸ்ட்பின். அல்லேலூயா. ஆகாய குப்பை தொட்டி. சோத்திரம். உலகத்துக்காக உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறல்ல, நீங்களும் நானும் காத்திருக்க காத்திருக்க அவரோடு கூட உன்னதங்களிலே பரப்போம். கரங்களை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் காத்திருந்து பலன் அடைவேன், கழுகை போல நான் பரப்பேன், காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. அப்படியே கண்ண மூடி கையை ஊத்தி பாருங்க. காத்திருந்து அடைவேன், கழுகை போல நான் பரப்பேன், காக
காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. ஒரு நிமிஷம் எழுப்பி நின்று பாடுவோமா? இயேசுவே இயேசுவே இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே. உண்மையா கரங்களை உயர்த்தி பாடுவோம். இயேசுவே எங்கள் இயேசுவே இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே. கரங்களை தட்டி இயேசுன்னு சொல்லுங்க பாருங்க. ஏசப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. எனக்கு காக்கா புத்தி வேணாம் ஆண்டவரே, என்னை கடுகை போல மாற்றும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்ய போக கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்களா? சேர் சூடாயிடுச்சா? கொஞ்சம் காத்து போட்டோம். அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் ஆனதான் எழும்பி நிற்க சொன்னது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். காத்திருக்கணும் ஆண்டவரே, இன்னும் உங்க சமூகத்துல காத்திருக்கணும். காத்திருக்க காத்திருக்க புதிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பானவர், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு வார்த்தையை தான் அந்த 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். என்ன சொல்றாரோ அதன்படியே செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் பெற முதலாவது பார்த்தோம், இயேசுவை தூய ஆவியானவர் அழைக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தோம், என்ன பார்த்தோம்? சொல்லிடுங்க. தேவனுடைய நேரத்துக்காய் காத்திருங்கள். ஏன் உங்களை திருப்பி திருப்பி கேட்கறேன்னா, ரெடியா ஒருத்தர் வெளியே நிக்கிறான், கேட்ட வசனத்துல போட்டு போயிடு. நீ வந்தா மாதிரியே தான் இருக்கணும். வசனத்தை நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லையா, நான் கேட்க கேட்க நீங்க இருதயத்துல நோட்ஸ் எடுப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் அவங்க ரிப்பீட் பண்ண சொல்றது. தட்டி எழுப்பணும், தூங்கும்போது தட்டி எழுப்ப. என்ன பாஸ்டர் ஆமோஸ் என்ன சொன்னாருன்னா, அவரா ஏதோ காணா ஒரு கதை என்னாரு, எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. இந்த மார்க்லாம் வேணாம். 3 பாயிண்ட் 3 வார்த்தை மனசுல எழுதி. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். முதல் குறிப்பு இயேசுவை அழைக்கணும், ஆவியானவர் அழைக்கணும். 2வது குறிப்பு கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவருடைய நேரத்துக்காக காத்திருக்கணும். 3வது குறிப்பு என்ன சொன்னாரோ அதை உருப்படியா செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு 100 மடங்கு பலன் தருவார். அல்லேலூயா. சிலர் இருக்கிறாங்க சொல்லாததெல்லாம் செய்யறாங்க, சொல்லாததெல்லாம் செய்யறாங்க. ஆண்டவர் சொல்றேன், நான் சொன்னதை மட்டும் நீ செய், நீ நல்லா இருப்ப. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டா என் ஃப்ரெண்டு ஒரு CD போட்டார், நானும் ஒரு CD போடுவேன். என் ஃப்ரெண்டு ஒரு பத்திரிகை ஊழியம் செய்யற, நானும் பத்திரிகை ஊழியம் செய்வேன். என் ஃப்ரெண்டு மொட்டை அடிச்சுக்கிட்டாரு, நானும் போய் மொட்டை அடிச்சுக்குவா. சோத்திரம். என் ஃப்ரெண்டு மீசை எடுத்துட்டார், நானும் மீசை எடுத்துக்குவா. இல்ல, அவங்க என்ன செய்யறாங்க அதுபடி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. தேவனுடைய ஊழியத்தை யார் வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரு கேள்வி, அவர் சொன்னதை செய்யறோமா? அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. அல்லேலூயா வராது. காரணம் நிறைய, அவர் சொல்லாதெல்லாம் செய்யறதுனால அல்லேலூயா வராது. அவர் என்ன சொல்றாரோ அதை ஒழுங்கா செஞ்சாலும் பரலோகம் போய் சேர்ந்துடலாம். கையோபர் சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதங்கள் நடக்காதது தடை. 3வது விஷயம், அவர் சொல்றது ஒண்ணு, நான் செய்யறது வேற ஒண்ணு. அல்லேலூயா. கேட்டா என்ன சொல்ற, அதுக்கும் ஒரு வசனம் சொல்றேன். எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது, எல்லாத்துக்குமே வார்த்தை இருக்குது. எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களை என்னை அழைக்கல. தேவ சித்தம் எதுவோ அதை செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய வேலை செய்வது எல்லாருடைய கடமை. தேவனுடைய வேலை செய்யறோம்னா போயிட முடியாது. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா? அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டாதானே சித்தம் செய்ய முடியும். தேவ வார்த்தையின் மூலமா உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. உபாகமம் 28 அதிகாரம் 1ஆம் வசனம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த கடைசி வார்த்தையை பிடிச்சுக்குவாங்க. பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் கர்த்தரோட மேன்மையா வைப்பார். சூப்பர், அது வாக்குத்தத்தம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரு கண்டிஷன் இருக்கிறது. நிபந்தனை இல்லாம வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அல்லேலூயா. அப்போ உபாகமம் 28:1 நிபந்தனை என்ன? வாசியுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய, டூ இட், செய்யணும். கட்டளையின்படி எல்லாம் செஞ்சா ஆசீர்வாதம் தானா வரும். கையோபர் சொல்லுங்க பார்க்கலாம். செய்யறோமா? அதுதான் கேட்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நான் சொல்றதெல்லாம் கேட்கிறப்பா, ஆனா அது மாற செய்யற. கேட்கறதுபடி செஞ்சா அவங்க புத்தியுள்ள மனுஷனாய்
தன் வீட்டை கட்பாறை மேல கட்டுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கறத சரியா செய்யாதவங்க மணல் மேல வீட்டை கட்டுறாங்க. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? உபாகம் 28:1 வாசிக்கிறோம். நான் சொல்லி இந்த வசனப்படி கட்டளைப்படிலாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அப்ப அன்பானவர்களே, ஆண்டவரே நீர் என்னோட பேசுங்க. பாருங்க, சாமுவேலோட ஆண்டவர் பேசினார். சின்ன பையன், பாலகன், வயசான எல்டர் இருக்காரு, அங்க பெரிய மூத்த மனுஷன் அங்க இருக்கிறாரு. கர்த்தர் அங்க பேசல, இங்க வந்து பேசுறாரு. அவர் பேசுறது கேட்கறதுக்கு ஒரு ஆளை தேடுறாரு. கரங்களை போய் தெளிவு சொல்லுங்க பார்க்கலாம். நாமளும் சின்ன பிள்ளைய போல மாறேன். ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே. நான் மனுஷ சத்தத்தை கேட்க விரும்பல, உங்க சத்தத்தை நான் கேட்க விரும்புறேன். என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு 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 முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு நேரம் வந்துடுச்சு. அந்த நேரம் என்னன்னா, கரெக்டா +2 முடிக்கிறேன். எனக்கு முன்னாடி 3 ட்ராக் நிக்குது. எந்த ட்ராக்ல போறதுன்னு ஒரே குழப்பம். எந்த வழியில போறது? +2 முடிச்சு அடுத்த நான் மேற்படிப்பு படிக்கிறதா? அன்பால 94ல முடிச்சேன். நான் 94 முடிச்ச பொழுது எனக்கு முன்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் போனேன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு தான் இன்ஜினியரிங் போனோம். அப்போ அந்த ஒரு சூழல் இருந்தது. அப்போ ஜாப் பண்ற 3 வழி எனக்கு முன்னாடி நிக்குது. ஒன்னு, இன்ஜினியரிங் படிக்க போலாம். 2வது, டிஐ சைக்கிள் கம்பெனில அம்பத்தூர்ல வேலைக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். +2 முடிச்சுட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, அங்க போலாம். 2வது வேலைக்கு போலாம். 3வது ஊழியத்துக்கு போலாம். அல்லேலூயா. கர்த்தர் அழைச்சாருன்னா 3வது ஆப்ஷன் ஊழியத்துக்கு. அதுவும் நான் போக கூடாது, தானா போக கூடாது. பாஸ்டர் புள்ள, அதனால புள்ள ஊழியம் செய்யறேன் கிடையாது, அப்படி கிடையாது. ஊழியம் என்பது வசனவாசி, மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த ஊழியத்துக்கு தானா ஏற்படுவது கிடையாது. கரங்களை போய் தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்யற ஆசை இருக்கு, ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். பிறந்தது எப்ப நடக்க ஆரம்பிச்சு கைப்பற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கையை போய் தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எங்க அப்பா அம்மா அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க அப்பா அம்மா எங்களுக்கு கொடுத்த ஒரே சொத்து இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒண்ணு உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பா கேட்டாருன்னா பண்ண போற படிச்சு முடிச்சுட்டு, அப்பா அந்த 3 விஷயம் வச்சிருக்கிறேன், என்ன செய்ய தெரியல, குழப்பத்தெல்லாம் இருக்கிறேன். அப்ப எங்க அப்பா ஒரு வசனத்தை கொடுத்தார், ஒரு கீ கொடுத்தார், ஒரு சாவி கொடுத்தார். அந்த வசனம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணு. நீ ஆண்டவர் உனக்கு சொன்னார்னா மேல படிக்க போக சொன்னார்னா போய் படி, வேலைக்கு போக சொன்னார்னா வேலைக்கு போ. அதே நேரத்து ஊழியத்துக்கு அழைச்சாரம் ஊழியத்துக்கு வந்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாதீங்க, நான் வச்சுக்க ரொம்ப வசனத்தை மூழ்கிறீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன். திக்குன்னு இருக்கு, ஒரு பயமா இருக்குது. ரிசல்ட் வரப்போகுது வேற. ஆண்டவரே ரிசல்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எனக்கு ரிசல்ட் வரணும். நீர் பேசும் தெய்வம், வழிகாட்டும் தெய்வம். ஆண்டவரே எவ்வளவோ சாட்சி கேட்கிறேன், எவ்வளவு தீர்க்க தரிசனா வருது. ஆனா எனக்கு நீங்க என்னோட டைரக்டா பேசணும், நீர் என்னோட பேசணும். அப்படி ஜபத்துல காத்துக்கிட்டு இருக்கிறேன். அன்பானவரே, ஒரு இரவுல நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். திடீரென்று ஒரு சிலுவை தரிசனத்தை பார்த்தேன். ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில தொங்குகிறார். சிலுவையில தொங்குறது மட்டும் இல்ல, அவருடைய குரல் என்னுடைய இருதயத்தை உடைக்கிறது. அவருடைய சத்தம் இருதயத்தை உடைக்கிறது. என்ன சத்தம்? இதோ நான் தாகமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன் சத்தம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே இருதயம் உடைந்து நான் அழுது கொண்டே, ஆண்டவரே உங்க தாகத்தை தீர்க்க நான் வரேன் ஆண்டவரேன்னு சொல்லி அன்பால அந்த கனவுலையே எழுந்து ஓடுகிறேன், சிலுவையை நோக்கி ஓடுகிறேன். எழுந்து திடீரென்று முழிப்பு வந்தது. எழுந்தேன், அழுதேன், என்னால் பேச முடியல. அப்பா வந்தார், என்னடா சின்னாரு, என்னால பேச முடியல. அம்மா வந்தாங்க, ஏன் என் பையன் அழுகுறான், ஏங்க இந்த ராத்திரி கூட வாங்க அவன் அடிப்பீங்க, என்ன செஞ்ச அவன் அடிச்சுக்கிறீங்க, அழுகுறான் அவன். நீ வேற சும்மா இருமா, அவன் ஏதோ கனவை கண்டுட்டு அழுதுகிட்டு இருக்கிறான், நான் வேற அடிச்ச, நீ என்ன திட்டுற? அப்புறம் சொன்னேன், ஆண்டவர் சிலுவை பார்த்தேன், ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிற, அவருடைய தாகத்தை தீர்க்க நான் வர்றேன்னு என்ன அர்ப்பணிச்சேன். கரங்களை போய் தெளிய சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராத்திரிலே என்ன முழங்கால் படியிட வச்சு அப்பா அம்மா கை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணி ஊழிய கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. கரங்களை போய் தெளிய சொல்லுங்க பார்க்கலாம். இங்கேயும் ஒரு சிலர் கன்ஃபார்ம் இல்லாம தடவிக்கிட்டு இருக்கிறீங்க. 3 வழியோ 30 வழியோ கர்த்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நீங்களா ஹை டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க. ஒரே சாவி, இந்த சாவியை போடுங்க, வழி கரெக்டா திறக்கும். கையோ தெளிய சொல்லுங்க பார்க்கலாம். நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். ஆமென். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். அது கைத்தட்டி பாடுவோம். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. போதும், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்ன சொல்றாரு? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இயேசு சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் திருப்பி வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னார்? வேலைக்காரர்களை அழைத்து, அன்பாளர்களை 6ஆம் வசனத்துல, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதான 6 கச்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சுத்திகரிப்பு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம், ஆண்டவர் விரும்புகிற, மல்கியா 2:7 நினைக்கிறேன், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் அசட்டை பண்ணினார்களாம். நீங்கள் நானும் பரிசுத்தத்தை ஒருபோதும் அசட்டை பண்ணவே கூடாது. அப்போ அவர் நமக்கு சொல்லுகிற விஷயம், மகனே மகளே, நான் பரிசுத்தர், நீயும் என்னை போல பரிசுத்தமா இரு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 1:15-16 வசனம் வாசிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் வேணுமா? குறைவுகள் நிறைவாய் மாறணுமா? ஆண்டவர், எனக்கு இருக்கிற பரிசுத்தம் போதாது, எனக்கு இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர், திரு ரத்தத்தால என்னை கழுவும் ஆண்டவரே. சுத்திகரிக்கும்படியான இந்த பாத்திரங்களை எடுத்துதான் கர்த்தர் அங்கே பயன்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குள்ள போக எனக்கு நேரம் இல்லை. தீமோத்தேயுல வாசிக்கும் பொழுது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் எஜமானால் உபயோகப்படத்தக்கதாக எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானது, யூஸ்ஃபுல் வெசல், எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறான். கரங்களை உபயோகத்திலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன சொல்றீங்க புரியுது. அசுத்தம் நிறைஞ்ச உலகம், பாவம் நிறைஞ்ச உலகம், கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை நிறைந்த உலகத்துல எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசுவா 3:5 வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. டாக்டரால செய்ய முடியாது, சயின்டிஸ்டால செய்ய முடியாது, அரசியல்வாதிகளால் செய்ய முடியாது, மனுஷிக பலத்தால் செய்ய முடியாத காரியங்களை தெய்வ பலன், தேவ பலத்தை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கேயும் ஒரு சிலர் அற்புதத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் அற்புதம் செய்ய அவர் எப்பொழுதே ஆயத்தமா தான் இருக்கிறார். பிரச்சனை நம்ம தான் இன்னும் ஆயத்தமால, நம்ம தான் இன்னும் பரிசுத்தமால. சர்ச்சுக்கு வரும்போது இப்படி ஜெப கொடுக்க ரொம்ப ஆசையா இருக்குது, பரிசுத்தமா வாழணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். வீட்டுக்கு போன உடனே நிலம அப்படியே தலைகீழ மாறிடுது. உலகத்தாரை போல டிவி பார்த்துக்கிட்டு, சினிமா பார்த்துக்கிட்டு, சீரியலை பார்த்துக்கிட்டு, யூடியூப்ல ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கிருந்து பரிசுத்தம், எங்கிருந்து அற்புதம் நடக்கும்? பிசாசு இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். குறை சொல்லுகிற வீடியோக்கள் நிறையவே பார்க்கப்படுது. காரணம் அதுதான், அசுத்தாவி. குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. ஊழியக்காரர்களையும் அன்பாளர்களை தீர்க்க தரிசனம் வேதத்தையும் குறை சொல்லுகிற வீடியோக்கள் பெருகி இருக்குது. தயவுசெய்து அதெல்லாம் பார்க்காதீங்க. அதனால உங்க பரிசுத்தத்தை இழந்துடாதீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்றவன் கிடையாது, ஆனா அந்த வேதத்துக்கும் வேத வசனத்துக்கும் நான் நிற்க வேண்டியவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பானவர்களை, இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்முடைய கண்கள் வழியாக பிசாசு நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்க பார்க்கிறான். நீங்கள் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்தமான பாத்திரங்களாக, பரிசுத்த பாத்திரங்களை தேவன் தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சுத்திகரிப்பை சொல்கிறார். அடுத்தது வசனம் 7ஆம் வசனம் யோவான் 2:7 வாசிக்கிறோம். அந்த காலியா இருந்த பாத்திரங்களை 2ஆம் அதிகாரம் யோவான் 2:7 இயேசு வேலைக்காரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அல்லேலூயா. தேவை என்ன? ரசம். ஆனா ஊத்த சொல்றது தண்ணீர். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லாதீங்க, தயவுசெய்து வச்சுக்கோங்க, நீங்களே பத்திரமா வச்சுங்க. சொல்லாதீங்க.
தண்ணீரை நிரப்புங்க. இங்க வேலைக்காரன்னு கேள்வியே கேட்கல. நீங்கள் நானும் கேள்வி கேட்டா அற்புதம் நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். தண்ணியை ஊத்த சொன்னா தண்ணியை ஊத்துறேன். அடுத்தது எடுத்துட்டு போய் கொடுக்க சொன்னா எடுத்து போய் கொடுப்பேன். எந்த கேள்வி கேட்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள வசனத்தால் நிரப்பணும். பிசாசு நம்ம உலக கவலை நிரப்ப பார்க்கிறான், உலக பாரத்தால் நிரப்ப பார்க்கிறான். வரப்போகிற கொடிய காலங்கள் நாம் தப்ப வேண்டும் என்றால் நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்க வேண்டும்? லூக்கா சுவிசேஷத்துல 22ஆம் வசனத்துல அன்பாளர்கள் வரப்போகிற அந்த கொடிதான நாட்களில் நாம் தப்ப வேண்டும் என்றால், அவருடைய வருகையில நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் எதனாலே நிரம்பி இருக்க வேண்டும்? திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், லூக்கா 21:34 வசனத்தை வாசியுங்கள். உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக இச்சைகளினாலும் பாரமடையாதபடிக்கு, லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாரு. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி நிரம்பி இருக்கிறது? வசனத்தால் நிரம்பி இருக்கிறதா? ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவியான நிரம்பி இருக்கிறதா? அல்லது இந்த வசனத்தின்படி அன்பாளர் நம்முடைய இருதயம் பெருந்திண்டினால, இங்க இருக்கிற அம்மாமாருக்கு பிரச்சனையே 2 பிள்ளை இருந்தா 2 சமையல். அல்லேலூயா. அதுல புருஷர் கொஞ்சம் ஒரு சிலர் அட்ஜஸ்ட் பண்ணி போனா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி, சிலர் புருஷன் அவங்க பிள்ளைங்க மட்டும் 2 செய்யற, எனக்கு சேர்த்து 3 சமையல். அல்லேலூயா. இவங்க தலைவிதி என்ன மீறுதோ அதை சாப்பிட்டு போய் நேர்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுல இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை? மெனு பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை. இது லூக்கா 21:33 வாசிக்கிறதான். பெருந்திண்டி சோத்திரம். என்ன செய்யறது? மார்த்தாளை போல ஆண்டவர் என்ன செய்யறது? கிச்சன்லயே கவலைப்படுறது. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. பிள்ளைங்களை ஒழுங்கா வளங்க. நான் செய்யறது நீ சாப்பிடணும், அதுதான் உன் தலையெழுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. நீங்க பிள்ளைங்களை நேசிக்கிறீங்க தெரியும். அதுக்காக பிள்ளைங்களை கேட்டு கேட்டு சமைச்சு அவங்களை கெட்டவர்களா மாத்திடாதீங்க. நீங்கள் நானும் வளரும் போது எப்படி வளர்ந்தோம்? சத்துணவு சாப்பிட்டு சத்தா வளர்ந்தோம். அல்லேலூயா. சத்துணவு சாப்பிட்ட டீம்னா கையை வைத்து தலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்துணவுல போய் உட்கார்ந்து எனக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும், தயிர் சாதம் பிடிக்கும், தக்காளி சாதம் பிடிக்கும் சொன்னீங்க. அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா தானே இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வகை வகையா செஞ்சு போடுறீங்க. அந்த பிள்ளைங்க சாப்பிடுதா? பாதியை மீட்டிக்கு எடுத்துன்னு வருது. அல்லேலூயா. பாதியை கீழே கொட்டுது. காரணம் பிள்ளைகளுக்கு அருமை தெரியல, அவங்களுக்கு கஷ்டம்னா தான் தெரியல. வசனம் தான் வாசி. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலே நிரம்ப கூடாது. அதை பாரமா எடுக்காதீங்க. சமையல் குறிப்பு, சமையல் காரியத்தை பெரிய பாரமா எடுக்காதீங்க. ஷெட்யூல் போடுங்க. இன்னைக்கு இதுதான் சாப்பிட்டா சாப்பிடுனா ஃபாஸ்டிங்கோட போ. அல்லேலூயா. இருங்கய்யா. பாத்தீங்களா? நல்லது இறங்க மாட்டேங்குது. தலைமையில 2 கொட்டு கொட்டி கீரை தான் சாப்பிட்டா சாப்பிட்டா பசியா போ. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் சாப்பிட்டா மாத்திரை தான் சாப்பிடணும், வியாதி தான் வரும். அன்பான வசனம் எச்சரிக்கிறது. நம்முடைய இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் உலக கவலைகள் இது நம்ம நிரம்பவே கூடாது. ஜாடியை ஆண்டவர் சொல்றார், தண்ணீரால நிரப்பு. வேத வசனமாய் தண்ணீரால் அவருடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். யோவான் 7:37, 38, 39 ஆண்டவராய் இயேசு சொன்னார், என்னை விசுவாசியின் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புரண்டு ஓடும். தம்மை அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் வேணும்னா இருதயத்துல கவலை இருக்கக்கூடாது, பாரம் இருக்கக்கூடாது, சாப்பாடு பிரச்சனை மனசுக்குள்ள இருதயத்தை நிரப்ப கூடாது. மாறாக ஆவியானவரே உங்க பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவரே, ஜீவ தண்ணீரான நிரப்பும் ஆண்டவரே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நிரப்பாமல் வெளியிலே திராட்சரசம் வராது. தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். அவர் சொல்றது முதலும் பாத்திரத்தை சுத்திகரம் பண்ணு, சுத்தமா வச்சுக்கோ, கண்களை சுத்தமா வைத்துக் கொள்வோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எப்பொழுதும் தேவனுடைய வருகை வரும் தெரியாது, எந்த சூழ்நிலை வரும் தெரியாது. இப்ப நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஏஐ மாநாடு நடந்துகிட்டு இருக்குது. சோத்திரம். 18 லட்சம் ஏஐ ஒன்னா சேர்ந்து அன்பாளர்களே மனுஷனையே ஏமாத்துகிற அளவுக்கு இன்னைக்கு காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. மனிதர்கள் புரிய முடியாத, வாசிக்க முடியாத புதிய பாஷையை 18 லட்சம் ஏஐ சேர்ந்து உருவாக்கி, எப்படி நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம் அதே போல அதற்கென்று ஒரு பொழுதுபோக்குக்காக மோல்ட் புக்னு ஒன்று உருவாக்கி
மனிதர்கள் கூட புரிய முடியாதபடி ரகசியங்களை காத்துக்கொண்டு மனிதர்கள் எப்படி ரிலிஜியன் வைத்திருக்கிறார்களோ, இந்த ஏஐ எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ரிலிஜியன் வேணும், நமக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும்னு சொல்லி அவைகள் உருவாக்கி கொண்டு 1 கோடிக்கு மேலான கமெண்ட் அடித்து வைத்து, அன்பான இன்னைக்கு ஏஐயால உலகம் அழிய போது அந்தி கிறிஸ்து ஆளுகைக்கு ரெடியா இருக்குது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏஐ இல்ல, நான் சொல்லாது ஏஐ இல்ல, அது பேய். அல்லேலூயா, பேய். சோத்திரம். மனுஷனுக்கு நீங்க உதவி செய்யறதெல்லாம் வந்திருக்குது, ஆனா அதனுடைய முடிவு ரொம்ப பரிதாபம். மனிதனையே அன்பானவர்களே கொல்லுகிற அளவுக்கு அவைகளாம் வரப்போகுது. நீங்கள் நானும் இருக்கிற காலம் இயேசுவின் வருகை எதிர்நோக்கி இருக்கிற காலம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசி, நம்முடைய சந்ததியில தான் இயேசு வரப்போகிறார். நாம் தான் கடைசி சந்ததி. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், இயேசுவின் வருகை அதி சீக்கிரம். அப்போ அவர் சொன்னதை நாம் செய்ய வேண்டும், நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்திரத்தை தண்ணியா நிரப்ப வேண்டும். அடுத்தது ஆண்டவர் இயேசு யோவான் 2 சொன்ன காரியம், நிரப்பப்பட்ட தண்ணிய கொண்டு போய் கொடுங்கள். அல்லேலூயா சொல்லாதீங்க. அல்லேலூயா. உங்களால் ஆண்டவர் பேசினதெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கொடுங்க. தண்ணி இல்லாத மக்கள் நம்மளை சுற்றில இருக்கிறாங்க. அப்பம் கிடைக்காத மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. புலம்பல் புஸ்தகம் 4:2 வாசிக்கும் பொழுது ஜனங்கள் தண்ணீரால தவிக்கிறார்கள், அப்பம் இல்லாமல் தவிக்கிறார்கள். புலம்பல் புஸ்தகம் 4 திருப்பிக் கொள்ளுங்கள். அன்பாளர்களே, இன்றைக்கு ஒரு கூட்டம் மக்கள் உங்களுக்காய் எனக்காய் காத்திருக்கிறார்கள். தாகத்தோடு பசியோடு இருக்கிற மக்களை ஆண்டவர் போஷிக்க உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த கெத்செமனே ஜெப ஐக்கியம் அன்பால் இந்த பகுதி வாழ் மக்கள் மட்டும் இல்ல, இன்னும் அநேக தேசங்களுக்கு, அநேக கிராமங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மன்னிக்கணும், வாசிக்கும் புலம்பல் 4 பாருங்கள். புலம்பல் 4:4. குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் அப்பங்களை கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. அன்பாளர்கள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுக்கால் இல்லை. இன்னைக்கு அன்பாளர் ரோட்டோரத்துல பாருங்க, எவ்வளவு சிறு பிள்ளைங்கள் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்காலம் என்னன்னு தெரியல, இயேசு என்னன்னு தெரியல, சுவிசேஷம் சொல்ல ஆட்கள் இல்லை. அன்பாளர் இன்னைக்கு சபைகள்லையும் ஆராதனை என்ற பெயரிலையும் கொண்டாட்டங்கள் பெருகிவிட்டது. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் எங்கே? பசியோடு தாகத்தோடு இருக்கிற மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மக்கள் எங்கே? உங்களும் என்னையும் தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அதே புலம்பல் புஸ்தகம் 2 வாசிக்கும் பொழுது, புலம்பல் 2 இந்த ஒரு வசனத்தை வாசிங்கள். புலம்பல் 2:19. எழுந்திரு. வாசிங்கள். புலம்பல் 2:19. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலையும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகள் பயங்கரமான சவாலுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற இளம் சமுதாயம் நாம் வளர்ந்தது போல கிடையாது. நாம் வளர்ந்த போது டிவி கிடையாது. ஊருக்கு ஒரு டிவி, தெருக்கு ஒரு டிவி இருந்துச்சு. இன்னைக்கு ரூமுக்கு ஒரு டிவி. அல்லேலூயா. ஐயா நல்லாவே கமெண்ட் அடிக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. ஏகப்பட்ட சோதனைகள். சின்ன பிள்ளைங்க ஒழுங்கா சாப்பிடுதா? கிடையாது. போனை காமிச்சா தானே சாப்பிடுது. அதுதான் அழிவுக்கு ஆரம்பமே. அல்லேலூயா. எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க தயவு செய்து. காரணம், நீங்கள் நான் வாழுகிற கடைசி காலம். பிள்ளைகள் அப்பம் கேட்கிறாங்க. வாசிக்கிறோம், குழந்தைகளுக்காக பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகள் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. ஜீவ தண்ணீருக்காக ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றத செய்ப்பா. அல்லேலூயா. அன்பானவரே, தண்ணீரை ஊற்றுங்கள், நிரப்புங்கள் சொன்ன ஆண்டவர் அடுத்ததாக கொண்டு போய் கொடுங்கள் சொன்ன பொழுது நீங்கள் நானும் தான் என்ன பண்ணிருப்போம்? வெயிட், ஆண்டவர் ஒரு நிமிஷம் இருங்க. ஊத்துனது நானு, எனக்கு தான் தெரியும் என்ன ஊத்துனேன்னு. இப்ப கொண்டு போய் என்ன சொல்றீங்க? கொடுக்க சொல்றீங்க. கேள்வி கேட்போமா? கேட்க மாட்டோமா? பேச மாட்டேங்கிறீங்களே. கண்டிப்பா கேள்வி கேட்போம். காரணம், நம்மளாம் ரொம்ப அறிவாளிகள். அல்லேலூயா. ஆனா அந்த வேலைக்காரர் பாருங்க, ஒரு கேள்வி கூட கேட்கல, எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க பாருங்க. கொடுக்கிற வரைக்கும் அந்த தண்ணி தான், ஊத்தும் போது தண்ணி, எடுத்து போய் கொடுக்கும் போது தண்ணி தான். ஆனா வசனம் வாசிக்கிறோம், யோவான் 2:9 அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரர் தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கரங்களை தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னதை செய்யும் பொழுது உங்களுக்காக நல்ல ரசம் உருவாகும். அல்லேலூயா. நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
உங்க பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். இந்த ஊழியங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக போகிறது. இதுவரைக்கும் தேவன் வைத்திருக்கிற நல்ல ரசங்கள்லாம் வெளியில வரப்போகுது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த நல்ல ரசத்தை எங்கப்பா வச்சிருந்தீங்க? அந்த நல்ல ரசம் வந்துடுச்சு. நல்ல ரசமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாராக. கசப்பான மாறாவை மதுரமாய் மாற்றின நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. நீங்கள் நான் அவர் சொன்னதை செய்யும் பொழுது ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 4:17 ஆபிரகாமின் விசுவாசம் பாருங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பதாக ஆபிரகாம் நமக்கு முன்பதாக விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆபிரகாம், நீ வெளியில வாப்பா, உன் தகப்பன் வீடு, உன்னுடைய தேசம், உன்னுடைய இனம் விட்டுட்டு வான்னாரு. அப்படியே சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் நல்ல ரசமாய் ஆபிரகாமின் வாழ்க்கையை மாற்றினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அன்பார்களே, யோசுவா புஸ்தகத்துல 3:7 ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோர்தான்ல கால் வைத்த பொழுது தண்ணீர் அப்படியே நிற்கும் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்னபடி யோசுவா கீழ்ப்படிந்தான். ஆசாருடைய கால்கள் தண்ணீர்ல பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வந்த தண்ணீர் அப்படியே குவியலாய் நின்றது. அல்லேலூயா. நீங்கள் நான் சொன்னபடி செய்தால் அற்புதங்கள் தானாய் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசுவா 3:7 ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 4:14 ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை அப்படியே நிறைவேறினது. எல்லாருடைய இஸ்ரவேல் கண்கள் முன்பதாக ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இந்த மதிய வேளையிலையும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த உயர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்போம். அவர் சொல்வது மட்டும் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். 3 வார்த்தைகள். முதல் வார்த்தை என்ன? அடைக்கும். 2வது வார்த்தை அவருடைய நேரத்துக்காய் காத்திருங்கள். 3வது வார்த்தை சொன்னதை செய்யுங்க. ஆமென். எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்க. ஆண்டவரே, கிருபை தாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். திருப்தியாய் போஷிக்கிற ஆண்டவர். அங்க வசனவாசி அவர்கள் திருப்தியாய் அடைந்தார்கள். திராட்சை குடித்து ஜனங்கள் திருப்தி அடைய தேவன். அப்பா, உங்க சமூகத்தை நாங்க ஒவ்வொரு நாளும் இந்த 3 வரிகளை வார்த்தையை நாங்க மறந்துடாம ஒவ்வொரு நாளும் உண்மை அழைக்கவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி செய்யவும் எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய நேரத்துக்காய் காத்திருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஆண்டவரோட நீங்க பேசுங்க. இப்ப நீங்க ஆண்டவரோடு பேசணும். ஆண்டவர் உங்களோட பேசி இருப்பார் என்றால், ஏதோ ஒரு குறிப்பு, ஒரு வார்த்தை மூலமா உங்களோட பேசி இருப்பார் என்றால், இப்பொழுது நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் புத்தியுள்ள மனுஷனை போல நாங்கள் ஆண்டவர் கேட்ட வசனத்தை வார்த்தையின்படி கேட்டது மட்டுமல்ல, அதன்படியே செய்ய, அதன்படியே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என் வார்த்தையை கேட்டு என் வசனங்களை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணல் மேல வீட்டை கட்டினவனை போல இருக்கிறானே. நாங்கள் மணல் மேல கட்டப்பட்டவர்களாய் அல்ல, மணல் மேல கட்டப்பட்டவர்களாய் அல்ல, மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாய், கற்பறையாகி இயேசுவின் மீது கட்டப்பட்டவர்களாய் நம்மை நடத்த முடியாய். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? பரிசுத்தர், பரிசுத்தரே. மீண்டும் சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே.
அசைத்து அல்லேலூயா 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 ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவபலியாய் அர்ப்பணிப்போம். உங்களுக்கு ஒரு நல்ல ரசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். விசுவாசி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜாஷுவா ஜெபம். ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.